விசிகால 10 துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு 3 பேரை நம்ம 2 பேர் பேட்டி எடுத்திருக்கோம் இந்த இஷ்யூக்கு அப்புறம். அந்த 2 நபருமே சொல்லியிருக்காங்க, விசிகாவுல இவருடைய அறிக்கை, இவருடைய பேட்டியின்படி திருமாவளவன் அவர்கள் தான் வலுக்கட்டாயமாக எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார், நான் வேண்டான்னு மறுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த 2 துணை பொதுச் செயலாளருமே சொல்லியிருக்காங்க, அவர் கேட்ட பொறுப்பே வேற. அவர் இந்த பொறுப்பெல்லாம் 10ல 1 நான் இருக்க மாட்டேன், அதுக்கு மேல ஒரு பொறுப்பு கேட்டிருக்காரு, அதை தர முடியாது அப்படின்னு சொல்லி தான் திருமாவளவன் அவர்கள் இந்த பொறுப்பு கேட்டிருக்காரு. பொறுப்பு கேட்டுதான் விசிகாவுலயே வந்தாருன்னு சொல்றாங்க. அப்ப இவருடைய பொய்களை எங்க கொண்டு போய் அடுக்கிறது? இல்லைங்க, இந்த இவர் இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி உண்மைக்கு மாறான விஷயங்களை பேசியிருந்தாருன்னா அதுக்கு அவர் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்றதுக்கு விசிகால ரெடியா இல்லை. ரெண்டாவது வந்துங்க, விசிகால வந்து இவர் ஏன் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, அந்த கட்சி வந்து இப்போ தலித் அல்லாதவர்கள்ட்டையும் கட்சி கொண்டு போறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் தலித் அல்லாதவர்களை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வரவங்களுக்கு பதவி கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 2 பொது தொகுதிகளில் எம்எல்ஏ ஆயிருக்காங்க.